அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கங்குவா திரைப்படத்தை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்கு வெளியே சில விஷயம் பேசியிருக்காரு மக்களே. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு தனி மனிதர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கிறது. ஒரு திரைப்படம் தோல்வியடையுது அப்படின்னால் அது விமர்சனங்களால் மட்டும் தோல்வியடையுது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்படி இருக்குமே ஆனால் அமரன் திரைப்படத்தில் அவ்வளோ விமர்சனம் ஏன் தோல்வி அடையாமல் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கங்குவா திரைப்படம் திரையரங்கில் சரியாக போகாத காரணத்தினால திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் சில ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்கார். என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு மேல் ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு நபர்களும் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் நாங்கள் கோர்ட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு விஷயம் கருத்து கொடுத்துருக்காரு. இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தாலும் இந்த கருத்து அப்படிங்கிறதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாருனால், இன்றைக்கு வேட்டையனோ இந்தியன் 2ஓ கங்குவாவோ ஏன் சரியாக ஓடலை அப்படின்னு பார்த்தால், இதில் விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணுற பேரில் வெளியே பர்சனல் அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்க, ரொம்ப விமர்சனத்தை நெகட்டிவாக கொடுத்துட்ருக்குறாங்க, அதனால தான் இந்த படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக தெரிகிறது. ஏனென்றால் அமரன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்தவங்கலாம் போயிட்டு ஒரு தேட்டரில் பெட்ரோல் பாம்பு போராட்டம் பண்ணாங்க. அதுவும் ஒரு விதமான நெகட்டிவ் விமர்சனம் தான். ஆனால் அதையும் மீறி ஒரு திரைப்படம் இன்றைக்கு 25th டே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அமரன் திரைப்படத்திற்கு. ஸோ ஒரு படம் ஹிட் ஆகலையா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஒரு திரைப்படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்னு சொல்லுவாங்க, காரணிகள் இன்வால்வாக இருக்கிறது. விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு திரைப்படத்தை கவுக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லக்கூடியது முற்றிலும் அபத்தமாக தெரிகிறது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, தேட்டருக்கு வெளியே இதுக்கு மேலே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்காக வரக்கூடியவர்கிட்ட மைக்கை நீட்டிக்கிட்டு விமர்சனம் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்க போகிறாருன்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, இதற்கு மேல் ஒரு வாரம் வரைக்கும் விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தடை வாங்குவோம் சொல்கிறார். இதனை நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா நாங்கள் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இதனை ஒரு தனி மனித உரிமையாக பார்க்க வேண்டும். ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு தனி மனிதன் அவன் ஒரு செலவு பண்ணிட்டு அவன் ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வரான். வெளியே வரும்பொழுது அவனுக்கு விமர்சனம் செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவனை பேச்சுரிமையை பாதிக்கும், இதற்கு எந்த தடையும் கொடுக்க முடியாதுன்னு தான் ஆர்டர் கண்டிப்பாக வரும். இதில் மாற்றமே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு உயர்நீதிமன்றமோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ தனி மனித உரிமைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள். அது ரொம்ப ரொம்ப கான்ஸ்டியூஷனை ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்கிறார் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துணிக்கடையில் துணி வாங்கிட்டு வெளியே வரும்பொழுதோ இல்லை நகை வாங்கிட்டு வெளியே வரும்பொழுதோ நீங்கள் விமர்சனம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம்ன்றதை பார்க்க வேண்டும் மக்கள். ஏனென்றால் ஒரு துணிக்கடை துணி வாங்கிட்டு வெளியே வரும், துணி பிடிக்கல, வீட்டுக்கு போய் பார்க்குறோம், துணிக்கடையில் பார்க்குறப்போ வெளிச்சம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. வீட்டுக்கு பார்க்குறோம், நார்மல் லைட்டிங்கில் பார்க்குறோம், துணி சரியாக இல்லை, பளிச்சுன்னு தெரியுதுனால் நீங்கள் அந்த பில்லு எடுத்துன்னு போயிட்டு அடுத்த நாள் துணியை ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும், வேறு துணியை மாற்றிக்க முடியும். நகையில் அதே கதை தான். டிசைன் வாங்கிட்டு போகிறோம், டிசைன் பிடிக்கலன்னு அம்மா சொல்லிட்டாங்க சார், நான் காசு கேட்கல, வேறு நகை அப்படியே வாங்கிட்டு போகிறேன்னா சரி அலோவ் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது எல்லா விதமான கமாடிட்டி மார்க்கெட்டிங்குமே இருக்குது. ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு கீழே வராரு, படம் ஒருத்தருக்கு பிடிக்கலனால் நேராக கவுண்டர்கிட்ட போயிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு படம் பார்த்தேன்ப்பா, படம் பிடிக்கல, காசு கொடுத்துருவாங்களா? அது சுப்பிரமணியம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான வாதத்தை முன்னெடுத்து வச்சுருக்காருன்றதை நம்ம பார்க்க வேண்டும் மக்களே. கமாடிட்டி மார்க்கெட்டிங்கிறது வேறு, என்டர்டைன்மெண்ட் மார்க்கெட்டிங்கிறது வேறு. இப்போ இன்றைக்கு பேசும்பொழுது ஒருத்தவங்க ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், சார் இப்போ நீங்கள் தேட்டர்களில் பார்க்கிங் 150 ரூபா போடுறீங்க, பாப்கார்ன்ஸ் அதிகமாக விற்கிறீங்க, அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் எப்படி கணக்கெடுத்து முடியும் கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்றீங்க, தெருகோல தோசை சாப்பிட்றீங்க, அதே தோசையை தாஜ் கோரமேடில் சாப்பிட்றீங்கனால் இங்கே வாங்கக்கூடிய தோசை 30 ரூபா, அங்கே சாப்பிட்டா 500 ரூபா சொல்லுவாங்க. ஒரே மாவு தான், ஒரே கல் தான், எல்லாம் ஒரே விஷயம்தான். அப்போ தோசைவும் மாறப்போகிறது கிடையாது, ரேட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுதுன்னு சொல்கிறாரு. ரைட், இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் மக்கள். அதாவது ஒரு நார்மலான மிடில் கிளாஸை உள்ளவங்க தாஜ் கோரமேட் போக மாட்டாங்க, ஒன்று தெருக்குள்ளே போய் சாப்பிடுவாங்க, நமக்கிட்ட போய் சாப்பிடுவாங்க. ஸோ அவனுக்கான என்ன ஃபினான்ஷியலாக எங்கே போக முடியுமோ அங்கே போய் எக்கனாமிக்கலாக சாப்பிட்டு வருவான்.
ஒரு தேட்டருக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் அந்த எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் தேட்டருக்குள்ளே வராங்க அப்படின்னால், இப்போ டிக்கெட் இடத்துக்கு வரலாம் மக்களே, மிடில் கிளாஸ் தேட்டருக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்து பாப்கார்ன் வாங்க வசதி இல்லை, ஆனால் படம் பார்க்க ஆசைப்பட்டு வந்துட்டாங்கன்னால் உங்களுக்குன்னு மினி பாப்கார்ன் இருக்குதுங்க, 30 ரூபா நீ கொடுக்குறீங்களா? யாராவது கொடுப்பது கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஏற்றாற் போல், எல்லா எக்கனாமிக்கல் கிளாஸஸ்க்கு ஏற்றாற் போல் நீங்கள் பாப்கார்னெல்லாம் விற்கிறது கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை வெளியே சாப்பிட்ருவான், பணக்காரன் தாஜ்கோர் மாடலுக்கு போவான். ஆனால் இங்கே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குதா? ஏவிஎம் தேட்டர் இருந்தது மக்கள், ஏவிஎம் தேட்டர் 50 ரூபா டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லா ஏழையும் போய் படம் பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. 50 ரூபா அஃபோர்டபுள் அமௌண்ட் போய் படம் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரை மூட்டாங்க. இன்றைக்கி சென்னை சிட்டிக்குள்ளே யோசிச்சு பாருங்க மக்களே, 120 ரூபா கம்மியாக இங்கே படம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ ஏழைக்கான எங்கே உங்களுக்கு அதுக்கான இடம் இருக்குது படம் பார்ப்பதற்கு? இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏவிஎம் தேட்டரில் படம் பார்க்குறப்போ 20 ரூபா பாப்கார்ன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்குதா அந்த மாதிரி பாப்கார்ன்ஸ் இருக்குதா 20 ரூபாய்க்கு தேட்டருக்குள்ளே? கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஏற்றாற் போல் இங்கே தேட்டர் மூலம் இருக்குதான்றதை பார்க்க வேண்டும். அந்த ரேட்டு தேட்டரே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை கேட்குறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், சார் இப்போ டிக்கெட் ரேட்ஸ்லாம் அதிகமாக விற்கிறாங்களே என்ன சார்? இல்லைங்க, 120 ரூபாய்க்கு கம்மியாக இருக்க டிக்கெட் ரேட் விற்க மாட்டேன்றாங்க, 100 ரூபாய்க்கு மேலே விற்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 190 ரூபா அப்படிங்கிறதே ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். 190 ருபீஸ் கொடுத்து ஒரு 4 பேர் ஒரு குடும்பத்தில் படம் பார்த்தா கிட்டத்தட்ட 800 ரூபா அவுட்டு டிக்கெட் ரேட் மட்டும். சரி, இன்னொரு விஷயம் சொல்லலாம் மக்களே, உங்களுக்கு ஒரு தேட்டருக்குள்ளே போகிறப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தண்ணி பாட்டில் கொண்டு போகிறோம், இல்லை ஒரு பிஸ்கட் பேக் கொண்டு போகிறோம்னால் உள்ளே விட மாட்டாங்க. இல்லைங்க, பிஸ்கெட்லாம் இங்கே எடுத்து போக கூடாதுன்னு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ஃபிக்ஸ் பண்ண எந்த ஒரு பொருளும் அங்கே விற்பது கிடையாது. ஒரு குட் டே பிஸ்கட் விற்கிறாங்களா தேட்டருக்குள்ளே? கிடையாது. ஏன்னா இந்த குட் டே பிஸ்கட் 10 ரூபா தான் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. சில இடங்களில் வந்து சிப்ஸ் பாக்கெட் 20 ரூபா போட்டிருப்பாங்க, 30 ரூபா விற்பாங்க சிப்ஸ் பாக்கெட்டை. எம்ஆர்பியை விட அதிகமாக விற்றால் அது வந்து தப்பு, அது வந்து குற்றம் சொல்லுது சட்டம். அதே சில இடத்துல விற்கிறாங்க, தேட்டர்களில் விற்கிறாங்க. அப்போ அது குற்றமாக நீங்கள் பார்ப்பது கிடையாதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஸோ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பிஸ்கெட் கொண்டு போகிறோம். அதாவது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ஒரு தேட்டருக்குள்ளே வந்துட்டிங்கனால் ஒன்லி 2 சாய்ஸ் யூ ஹேவ். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்கள் பார்த்துடணும், அவ்வளோதான். ஏன்னால் இது ப்ரீபெய்ட் தான், பணத்தை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு தான் படம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உள்ளே போகிறப்போ எல்லா பொருளையும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க, அந்த சாப்பாடு தின்பண்டங்கள்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. உள்ளே போனால் யூ ஹேவ் நோ சாய்ஸ். ஒரு பசிக்குதா தண்ணி இங்கே வாங்கி குடிங்க. சில தேட்டர்களில் தண்ணி வைக்கிறாங்க ஃப்ரீயாக, அது பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது உங்களுக்கு பசிக்குதுன்னா இங்கே பிஸ்கட் வாங்கி குடி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. அந்த தேட்டரை நீங்கள் பாருங்கள் மக்களே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்ஸோ இல்லை காஃபியோ ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாட்டில்ஸை வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பர் கப் வச்சுருப்பாங்க, மிஷின் வச்சுருப்பாங்க, அது மிஷினை போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த இதுக்கு நீங்கள் விலையை நீங்கள் ஓனாக நிர்ணயிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. சில பேக்கேஜ் ஃபுட்ஸ் இருக்கும், சிப்ஸ்லாம் இருக்கும், சிப்ஸ் 20 ரூபா போட்டிருப்பான், 10 ரூபா போட்டிருப்பான், அது எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங் அண்ட் அகெயின்ஸ்ட் ரூல் ஆஃப் லா. அது செய்வாங்க. இப்போது நிர்பந்தம், ஒரு பர்சனை ஒரு கமாடிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க, அவன் தான் யூசரு, அவன் தான் வந்து கஸ்டமரு, அவனுக்கு நிர்பந்தப்படுத்தி நீங்கள் எல்லாமே கொடுக்குறத மாதிரி தான் இந்த விஷயம். படம் பிடிக்கலையா வேறு வழியை நீ பார்த்தாகணும், உனக்கு பசிக்குதா இங்கே தான் வாங்கி சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இங்கே ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ இந்த நிர்பந்தத்தை நீங்கள் வந்து தப்புன்னு நினைக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. ஸோ இதெல்லாம் இந்த தவறுகளாம் இருக்கிறது, இதை சுட்டி காட்டாமல் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அபத்தமாக தெரிகிறது. ஒன்று. அடுத்து சொல்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறாரு, விமர்சனம் செய்ய அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு படங்கள் வந்து போகாமல் போய்விட்டது, படம் ஓடலைங்கிற. இதுக்கு என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கங்குவா திரைப்படத்துக்கு எல்லா தேட்டருக்காரங்களும் ஒரு எம்ஜிஓ அட்வான்ஸோ கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஓ அட்வான்ஸாக கொடுத்தனால அந்த எம்ஜி அட்வான்ஸ் அப்படிங்கிறதை அவங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ ஒரு படம், ஒரு திரைப்படம் ஒரு விமர்சனத்தால் மட்டும் தோல்வியடைவது கிடையாது. இட் ஹஸ் காட் மெனி ஃபேக்டர்ஸ். அப்படி இருந்ததுனால தான் அந்த படத்தில் 18 நிமிஷத்துக்கான காட்சிகளை நீக்கி மறுபடியும் அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதை வந்து படக்குழு ஒத்துக்கிறாங்க, படக்குழுவுக்கும் அதில் வந்து புரிகிறது விஷயங்கள். இன்றைக்கு திருப்பு சோழர்கள் வெளியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கான பாக்கெட்டில் இந்த போடப்பட்ட காசு வரலன்றதுக்காக
அவர் பேசிட்டுக்காக தெரியுது மக்களே. இதே ஒரு படம் சிறப்பாக ஓடி இருந்தால் அந்த படத்துக்கான காசை நீங்கள் பிரித்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு தேட்டருக்காரங்க பொறுத்தளவுக்கு. படம் சரியாக போகலைன்றனால இவ்வளோ கேள்வி அவங்க முன் வைக்கிறாங்க. சரி, படம் நல்லா போயிடுச்சுங்க ஒரு படம், அந்த படத்துக்கான காசு எடுத்துகிட்டு போய் எனக்கு என்றைக்காச்சும் வந்து ஒரு ஆக்டருக்கோ டைரக்டருக்கோ நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, சூர்யாவை தனிமனித விமர்சனம் செய்கிறார்கள், அதனால தான் படம் ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, இன்றைக்கு கங்குவா அப்படிங்கிற திரைப்படத்தை யாரை வைத்து ப்ரமோஷன் பண்ண முடியும்? சிறுத்தை சிவா வச்சு பண்ண முடியுமா? இல்லை ஹீரோனியை வச்சு பண்ண முடியுமா? ஹீரோனி யாருன்னு நமக்கு தெரியாது, இந்த படத்தில் பேர் கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்க தமிழில். ஸோ சூர்யா தான் எலமெண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் கதை கேட்குறதுலேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தேட்டர்லேருந்து எல்லாருமே சூர்யாவை தான் மையப்படுத்தி பண்ணுறாங்க. அப்போது ஆடியன்ஸும் சூர்யாவை நம்பி தான் வராங்க. அப்போது அப்படிப்பட்ட சூர்யாவை நம்பி இந்த படத்தை வரும்பொழுது அந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படின்னால் அவர்கள் அதனை கற்றுக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, செய்கிறாங்கன்ற போது அதனை நீங்கள் எப்படி தவறாக கூற முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னால் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸாக வெளியே வரான், அவனுக்கு அதை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படின்னால் த blame will be taken entirely by the crew. இப்போது விமர்சனம் பண்ணுறவங்களால் இந்த படம் ஓடலை அப்படிங்கிறது இவர் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு வாதமாக தெரிகிறது மக்களே. சரி, இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள். ஏன்னால் ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சு தான் ஒரு படத்துக்கு தேட்டரே கொடுக்குறாங்க. ஒரு புது படம், புது ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு நோன் ஃபேஸும் இல்லைனால் அதுக்கு தேட்டர் கொடுப்பாங்களா தேட்டருக்காரங்க அப்படினால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வெளியே சொல்லுவார் அவர், நான் கொடுத்துருவோம் தேட்டர் கொடுப்போம்னு சொல்லுவார். பட் கண்டிப்பாக பர்டிகுலராக பார்த்தா கிடையாது, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைங்களேங்க அப்படிம்பார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆர்டிஸ்ட்டை மையப்படுத்தி தான் இங்கே தேட்டர்கள் இயங்குகின்றன அப்படிங்கிற பொழுது இந்த ஆர்டிஸ்ட் படத்தை சரியில்லைன்றப்போ ஒரு விமர்சனம் ஒருத்தன் பண்ணுறான்றத விமர்சனத்தை தப்புன்னு இவங்க குறை கூறுவது அப்படிங்கிறது இங்கே வாய்ப்பு இல்லாத விஷயம். அவங்க செய்வாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இப்போது தேட்டருக்குள்ளே விமர்சனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க, எல்லோரும் வீட்டுக்கு போகிறான், மைக் இல்லை, அவன் போய் வீடியோ பேசி போகிறான், என்ன பண்ண முடியும்? ஒரு காலத்தில் சன் டிவி மட்டும் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து திரை விமர்சனம் கொடுப்பாங்க சண்டே. அப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தை வந்து புது வரவுன்னு கொடுத்துருவார், சுரேஷ் என்ற தொகுத்து வழங்குவார். அது இதே புது வரவை அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் விமர்சனம் தரமாட்டார், அதே புது வரவை வச்சுருப்பார், 3வது வாரம் விமர்சனம் கொடுத்துருப்பார். இப்போ என்ன அர்த்தம்னா அவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இந்த விமர்சனத்தை கொடுக்குறாங்கன்ற காரணத்தினால அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய எல்லாராலையுமே. 2 வாரத்தை கொடுக்காதீங்கன்னா 2 வாரத்தை பொறுத்தளவுக்கு படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எதுவாக இருந்தாலும் மக்கள் வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறத ஒரு ஸ்பேஸை கொடுத்தாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு எவ்ரி1 இஸ் இண்டிபெண்டன்ட் மீடியாவாக ஆகிட்டாங்க. அவன் போகிறான், ஃபேஸ்புக் எடுக்கிறான், வீடியோ ரிவ்யூ போடுறான், போயிட்டே இருக்கான். எப்படி தடுப்பீங்க நீங்கள் இந்த விஷயத்தை? யூடியூப் சேனல்ஸை விட்டுருங்க, மீடியா விட்டுருங்க. ஒரு இண்டிவிஜுவலாக அவன் போகிறான், ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு போயிடுறான், இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு போயிடுறான், வாட்ஸ்அப்பில் போட்டு போய் சர்க்கிள் பண்ணி விட்றான், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ ஒரு விமர்சனத்தால் ஒரு படம் இங்கே தோல்வி அடைவது கிடையாது. இப்போது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னால் தியேட்டர் உரிமையாளர்கள் அதற்கு மாற்று விஷயத்தை பார்க்க வேண்டும் மக்களே. ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங், நீங்கள் எல்லாருக்குமான திரையரங்களை முதல்ல நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டும். அதாவது திரையரங்களில் ரேட்டு முதல்ல குறைங்க. 190 rupees நீங்கள் போடுறீங்க, 190 rupees கொடுத்து படம் பார்க்க முடியாது மிடில் கிளாஸ் ஆள். அப்படி வந்து எக்ஸஸாக கொடுத்துட்டு வந்த படம் பார்த்தா அவன் கோவப்படுறான். நீங்கள் 50 ரூபா டிக்கெட் போடுங்க, 60 ரூபா போடுங்க. எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுடைய ரேட்டை குறைத்தால் மட்டும்தான் அது எல்லாரையும் சென்று அடைய முடியும். உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மக்களே, இங்கே தீவுத்திடல் இருக்குது சென்னையில், எக்ஸிபிஷன் போடுவாங்க. எக்ஸிபிஷன் என்ட்ரி டிக்கெட்டு 5 ரூபா போடுவாங்க. 5 rupees இந்த காலத்தில் வந்து ஒன்றுமே கிடைக்காது. வேறு போய் கடமுட்டை வாங்கலாம், அவ்வளோதான். 5 ரூபாய்க்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். உள்ளே ஒன்றும் ரேட் போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் என்ட்ரி 5 rupees போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமான நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வரீங்க அப்படின்னால் அதற்கு எல்லாருக்குமான விலையை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஸோ தேட்டரை பொறுத்தளவுக்கு 110 ரூபா, 120 ரூபா, 120 ரூபாய்க்கு கம்மி தேட்டரே இங்கே கிடையாது. இதே நீங்கள் ஆந்திரா போயிட்டீங்கன்னா 100 ரூபா தான் டாப் மோஸ்ட் ரேட்டேன்றாங்க. அப்போ இங்கேயே அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ரேட்டை குறைங்க, தேட்டர்ஸ் ரேட்டை குறைங்க. தேட்டர் ரேட்டை குறைச்சிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த இன்ஃப்ளோ கூட கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே, தேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வர்றது, காலேஜ் கட் அடிச்சுட்டு வர்றது, இந்த சின்ன பசங்க இவங்கெல்லாம் வந்து they will be repeat audience-ஆக இருப்பாங்க. ஸோ டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் வருவது குறையும்.
ஏவிஎம் தேட்டரில் எப்போவுமே 60-70% ஃபில்லிங் இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் ஓகே தான். ஏனால் அங்கே ரேட் கம்மியாக இருந்துச்சு. சும்மா வந்து படம் பார்த்துட்டு போவான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கு அதனை ஏன் கொண்டு வர மாட்டீங்க? டிக்கெட் ரேட்டை குறைத்தால் தான் உங்களுக்கு இந்த தேட்டர்ஸ் அடி வாங்காமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, தேட்டர்ஸில் மினி தேட்டர்ஸ் கொண்டு வர வேண்டும். ஜெயலலிதா அம்மா ட்ரை பண்ணாங்க கொண்டு வருவதுக்கு அரசு சார்பாக, பட் அதை அப்படியே முடப்பில் போட்டாங்க. ஏன்னு தெரில. மினி தேட்டர்ஸ் கொண்டு வாங்க. 100 சீட்டு ஒரு ஸ்க்ரீன் கொண்டு வாங்க. இப்படி அதிகமாக கொண்டு வரும் பட்சத்தில் மினி ஸ்க்ரீன்ஸை மினி தேட்டர் கொண்டு வரும்பொழுது அது லாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது தேட்டர்காரங்களுக்கு. அதாவது என்னென்னால், ஒரு 100 ஸ்க்ரீன் கொண்டு வரீங்க, 100 சீட் வச்சு ஒரு ஸ்க்ரீன் கொண்டு வரீங்கனால், அந்த மாதிரி மினி தேட்டர்ஸ் போடுறவங்க மேலே அடிக்கிட்டே போகிறாங்க, மேலே அதை வந்து பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னால் 5 தேட்டருக்கு சேர்ந்து ஒரு க்யூப் காசுன்னு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ லாஸ் ஆகாது. ஒரே ஓப்பனாக இருக்கும், எல்லாருக்கும் டைமிங் ஒரே ஓப்பன் டைமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கனால் மினி தேட்டர்ஸ் உருவாகும் பொழுது தேட்டர்கள் லாஸ் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 விஷயத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு தேட்டர் இஷ்யூக்கான ஒரு விடிவுகாலம் கிடைக்கும் மக்களே. இல்லைனா அது கிடைக்காது. ஏனால் தேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் யாருன்னா வந்து பார்த்துட்டு போன விஷயம் போயிட்டு, இப்போது ஒரு தேட்டருக்கு போனோமா, பெரிய படமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா, ஒரு 3 வாரம் ஆகட்டும், 4 வாரம் ஆகட்டும், படம் வந்து டிக்கெட் ரேட் குறைக்கட்டும். 180 ரூபீஸ் டிக்கெட் போட்டிருக்கிறாங்க, 190 ரூபான்றது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குறையட்டும். ஒரு 3 வாரம் போச்சுன்னா கொஞ்சம் குறையும், 4 வாரம் போச்சுன்னா குறையும், குறைஞ்சமாக பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க மக்கள். அப்படி குறையிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் நமக்கு வந்து எதிர்மறையாக கிடச்சிருது அப்படின்னால் ஏன்ப்பா போகணும், இப்போ வந்து தீபாவளி வருதுப்பா, பொங்கல் வருது, போட்டுருவான் படத்தை, டிவியில் போட்டுருவான், பார்த்துக்கலாம் விட்டு போயிடறாங்க. ஸோ டிக்கெட் ரேட் குறைந்தால் படம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களேங்க, பரவாயில்லப்பா பாட்டு வரலாம், போயிட்டு என்ன 50 ரூபா தானே ஒரு டிக்கெட்டு, 80 ரூபா தான் ஒரு டிக்கெட்டு, போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு தோன்றினால் மட்டும்தான். இப்போ திருப்பூர் சும்மா நினைக்கிற மாதிரி இங்கே படத்தை விமர்சனம் பண்ணாதீங்க கேட்குற மக்கள், இதே விமர்சனம் பாசிட்டிவாக கொடுத்தா மக்கள் வந்துடுவாங்களா? இன்றைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படத்துக்கு விமர்சனம் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க, மக்கள் இன்ஃப்ளோ இல்லையாங்க? மேபி ஸ்லோவாக பிக்கப் ஆகலாம் இதுக்கு மேல். ஸோ பாசிட்டிவாக கொடுத்தா ஓகே, நெகட்டிவாக கொடுத்தா தப்புன்னு சொல்கிறாரு அவர். இல்லை, இவருடைய கணக்கின்படி படம் எப்படி இருக்கோ இல்லையோப்பா, நாங்கள் தேட்டருக்காரங்க வந்து பணம் கொடுத்து படத்தை வாங்கிட்டோம், மக்கள் வந்து படத்தை பார்க்கணும், அப்போ தான் நாங்கள் சம்பாதிக்க நினைக்கிறாங்க அப்படின்னால் அதற்கு இதான் ஒரே வழி. படம் எப்படி இருக்கோ இல்லையோ, டிக்கெட் ரேட் கம்மி, போய் பாட்டு வரலாம் ஜாலியாக அப்படின்னு நினைக்கிறாங்கனால் அதற்கு டிக்கெட் குறைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் entertainment becomes too costly, people won't come to it. எனக்கு 2 கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.